ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சப்பாத்தி ரெசிபி, சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக குட்டி குட்டியாக சக்கரவள்ளி கிழங்கை வெட்டி வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் எடுத்து தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கலாம். இல்லை கையால் கூட மசித்து எடுத்துக்கலாங்க. கையால் மசிக்கிறப்ப அங்கங்கே சின்ன சின்னதாக கட்டிப்படும். அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். துருவி எடுத்ததுக்கப்புறமா இதில் நமக்கு தகுந்த மாதிரி, நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். கோதுமை மாவை நீங்கள் இந்த மாதிரி டம்ளரில் எடுத்துக்கிட்டு சளிச்சிங்கன்னா சீக்கிரமாக நான் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு பங்கு சக்கரவள்ளி கிழங்குக்கு 4 பங்கு மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலாவும் நான் சேர்த்துருக்குறேன். கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைய ஆரம்பித்தோன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடுங்க. இதில் இந்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கோட கட்டியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இந்த ஆலு பரோட்டாலாம் போடுவோம் இல்லைங்களா, பன்னீர் பரோட்டா, அந்த கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல மாவெல்லாம் பிசைஞ்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுட்டு நீங்கள் அடுத்த சைட் டிஷ் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இன்னும் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா எப்பொழுதும் போலவே சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தியையும் சேர்த்து கொஞ்சமாக லேசாக மாவை பரட்டி மாவு போட்டு செஞ்சுட்டோன்னா சூப்பராக சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு நான் சேர்த்து செஞ்ச மாதிரி நீங்கள் என்ன சப்பாத்தி இன்னோவேட்டிவாக செய்வீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.